தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் எப்படிப்பட்டவன், அல்லது தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவனிடத்துல என்னென்ன வெளிப்படும்? யாருக்கு தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியும், அல்லது தேவனுக்கு முன்பாய் நிற்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஒரு 3 பிரதானமான காரியத்தை இந்த எலியாவின் வாழ்க்கையிலிருந்து உங்கள் முன்பதாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இடைபடுவாராக. ஒரு பிரசங்கமாய் தயவாய் இதை கேட்காதிருங்கள். பிரசங்கமாய் கேட்பதினால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்று கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு தருகிற தேவ வார்த்தை என்கிற அந்த உணர்வோடு ஆமென் தேவ சமூகத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு முன்பாய் யார் நிற்பார்? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனிடத்தில் என்ன வெளிப்படும்? அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? முதலாவது 2 முதல் 5 வரையுள்ள வசனங்களை வாசித்தால் தெரியும். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் யார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கல. உண்மைதானா ஆண்டவர், இது நடக்குமா, இது செட் ஆகுமா, எதிர்கேள்வி எதுவுமே கேட்கல. நீ கேரித் ஆற்றண்டையில போய் ஒளித்திருன்னு சொல்றார். ஒளித்திருன்னு சொன்னா ஒளித்திருப்பான். அவன் தான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். மறைந்திருன்னு சொன்னா மறைந்திருப்பான். விழித்திருன்னு சொன்னா விழித்திருப்பான். எழுந்து நடன்னு சொன்னா எழுந்து நடப்பான். இங்கே 8 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கிருன்னு சொல்லி அவனை அனுப்புறார். 10வது வசனம், அப்படியே அவன் எழுந்து போனான். அப்படியே, எப்படியே கர்த்தர் எப்படி போக சொல்றாரோ, எங்க போக சொல்றாரோ அங்க போவான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்க முடியும். இல்லைன்னு நிற்க முடியாது. ஏதேன் தோட்டத்தில் மகிமையை வஸ்திரமாய் தரித்தவனாய் வாழ்ந்திருந்தவன் தான் ஆதாம். கர்த்தர் சொல்லிவிட்டார், என்ன இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம். ஒரு கனியை காண்பித்து சொல்றார், இதை நீ புசிக்க கூடாது, இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லி கட்டளையிடுகிறார். அவன் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. 3வது அதிகாரத்தில் கட்டளைகளை மீறுகிறான், வார்த்தையை மீறுகிறான். பாவம் வெளிப்படுகிறது, மகிமை இழக்கிறான். இப்பொழுது மீண்டும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் உலாவ வரும்போது, நேற்று வரை அவருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்த ஆதாமால அவருக்கு முன்னாடி நிற்க முடியல. அதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, தாங்கள் நிர்வாணிகள் என அறிந்து அவர்களே இலைகளாலே ஒரு வஸ்திரத்தை தைக்கிறாங்க. எதற்கு? நிர்வாணத்தை மறைக்க. தங்களுடைய கிரியைகளினாலே ஒரு வஸ்திரத்தை தைத்து போட்டாச்சு. இப்போ ஆதாம் ஏவாளை பார்த்து ஓகேங்கிறாரு, ஏவாள் ஆதாமை பார்த்து ஓகேங்கிறாங்க. ஆனா தேவன் வந்ததும் 2 பேரும் ஒளிகிறாங்க. பலர் பல காரியத்தை சொல்லுவாங்க. சிலர் வேடிக்கையா சொல்லுவாங்க, வெயில்ல இலை கருகி இருக்கும் அப்படி இப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, அது குளிர்ச்சியான வேலை இல்லை. அதான் வஸ்திரம் 2 பேரும் தச்சு போட்டாச்சுல, அப்புறம் ஏன் ஒளியணும்? நம்முடைய சுய நீதியால அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு முன்னாடி நிற்க முடியும், ஏவாளுக்கு ஆதாமுக்கு முன்னாடி நிற்க முடியும். ஆனால் 2 பேருக்கும் கர்த்தருக்கு முன்பாய் நிற்க முடியாது. அப்படி நிக்கணும்னா நான் எனக்கு வஸ்திரத்தை உண்டாக்க கூடாது, அவர் தம்முடைய வஸ்திரத்தை என் மேல விரிக்கணும். நான் செய்திக்குள்ளே வர விரும்புகிறேன். நிக்க முடியல ஆதாமுக்கு. ஏன்? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை.
எவன் ஒருவன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவனே கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். அவனால் மாத்திரமே இதை சொல்ல முடியும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை வருடம் பிரசங்கம் கேட்கிறோம் இல்ல? நாம் கேட்கிற பிரசங்கம் எப்படி கேட்கிறோம்? யாருடைய வார்த்தையா கேட்கிறோம்? நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை ஏன் நான் நோக்கி பார்ப்பேன் சொல்றது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, ஆனா நோக்கி பார்க்கிறது நடுங்குகிறவனை. சங்கீதக்காரன் சொல்லுகிற உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்கள். ஏசாயா 50வது அதிகாரம் 4-5 வசனத்துல ஏசாயா இப்படி ஒரு வார்த்தை அழகா எழுதி வைத்திருக்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அதில் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அவர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார், கற்றுக்கொள்வதற்கு, என்னோடு பேசுவதற்கு. நான் என்ன செய்யல தெரியுமா? நான் எதிர்க்கவில்லை, நான் பின்வாங்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் எதிர்க்க மாட்டான். தன்னை நோக்கி வருகிற வார்த்தை தன்னோடு தான் பேசுகிறார் என்று அப்படியே ஏற்றுக்கொள்வான். நம்ம அநேகருடைய பிரச்சனை என்ன? நல்ல ஆறுதலான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் வந்தா அது எனக்கு என் கூட தான் பேசினார் சொல்லிட்டு எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் காட்டமா கொஞ்சம் கடினமா வந்தா, இது அந்த ரெட் கலர் சாரி போட்டிருக்காங்கல்ல அந்த சிஸ்டருக்கு, பிரதர் இது உங்களுக்கு தான். சிஸ்டர் நீங்க போன வாரம் சர்ச்சுக்கு வரலையே, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசினாங்க. நம் காதிலே கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நம்மோடு அந்த வார்த்தை மூலமா இடைபட விரும்புகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அப்படிதான் மீண்டும் மீண்டும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தைக்கு நாம கொடுக்கிற பிரையாரிட்டி என்ன, முக்கியத்துவம் என்ன? எலியா கிட்ட சொல்றாரு, போய் ஒளித்திருன்னு சொல்றாரு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, உங்க முன்னாடி நிக்கிற என்ன போய் ஒளிஞ்சிருக்க சொல்றீங்களே ஆண்டவரே, கேவல ஆண்டவரே. நான் போய் ஒளித்திருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா, இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி வந்து இங்க எப்படி ஒளித்திருக்கிறார் பார். என்ன ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, கேட்கவில்லை. அவர் என்கிட்ட சொன்ன நான் அதை செய்யணும். ஒளித்திருன்னா ஒளித்திருக்கணும், ஓடுனா ஓடணும். இந்த அனுபவத்துக்கு தன்னை எவன் ஒருவன் விட்டு கொடுக்கிறானோ அவனே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். ஆமென். காலைதோறும் எழுப்புறார் ஏசாயா சொல்றார். நான் எதிர்க்கவில்லை, நான் எதிர்க்காததுனால, நான் பின்வாங்காததுனால டெய்லி எனக்கு அவருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தினம் 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 அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? தினம் நமக்கு அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறதா? ஒரு நாள் வரப்போகிறது பிரியமானவர்களே, ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஆகாரம் இல்லாததினால் உண்டாகிற பஞ்சம் இல்ல, வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகிறது. ஏலி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சாம். ஏன் அபூர்வமா இருந்துச்சு? ஆண்டவர் சீசன் வச்சுதான் பேசுவாரா? இல்ல. அப்படி இருக்க ஏன் அபூர்வமா இருந்துச்சு தெரியுமா? அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒருவரும் அங்கே இல்ல. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க இல்ல, வார்த்தையை கனம் பண்றவங்க இல்ல. ஏலி கிட்ட பேசி பார்த்தாரு, செட் ஆகல. ஏலிக்கு பிள்ளைங்க கேட்கிற ஸ்தானத்திலையும் இல்ல. ஆண்டவர் பேசுறதை நிறுத்திட்டார். இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை தான் செய்வேன் ஒரு பாட்டு ஆண்டவர் போன வருஷம் போட வச்சாங்க. அந்த பாட்டு எழுதுனதுக்கு காரணமே அந்த 3வது அதிகாரம் தான். ஒரு நாள் நைட்டு, ஒரு சாட்டர்டே நைட்டு, ஒரு 12க்கு மேல அந்த சாப்டரை ஆண்டவர் மெடிடேட் பண்ண வச்சாங்க. அதை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சுன்னு 1 சாமுவேல் 3:1 பார்க்கிறோம். கீழே படிக்கும்போது சாமுவேல்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுறாரு. இது என்ன ஆண்டவரே,
உங்களுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்துச்சு. அதன் அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை வெளிப்படவில்லை. ஆனால் சாமுவேல்கிட்ட முன்போல வந்து நின்று 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். 11வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, சாமுவேல் 10வது வசனத்தில் சொல்றார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அடுத்த வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். 21வது வசனம். கர்த்தர் பின்னும் தரிசனம் தந்தார், தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பின்னும் இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்து தந்தார். அவர் பேசுகிற தேவன் உண்மை, ஆனால் எல்லாரோடும் பேசுவார். கனம் பண்ணுகிறவர்களோடு, முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களோடு பேசிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு அவர் உங்ககிட்ட பேசுறாரு. அந்த வார்த்தைக்கு நீங்க கொடுக்கிற அந்த முக்கியத்துவம், அந்த வார்த்தையை நீங்க எப்படி மதிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் இனி பேசணுமா வேண்டாமா என்பதை அவர் தீர்மானிக்கிறது. ஆதாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கர்த்தர் கிருபை உள்ளவர். அவர் ஒரு வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து அணிவித்துட்டு துரத்திட்டார். அதன் பிறகு பைபிள்ல கர்த்தர் ஆதாமோடு பேசினார்னு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உலாவுகிற தேவனா இருக்கிறார், உறவாடுகிற தேவன். எதுக்குங்க ஏதேன்ல வந்து உலாவ வரணும்? பரலோகத்தில் இடம் இல்லையா? அவர் உறவாட விரும்புகிறார். ஏன் மனுஷன் மத்தியில் வந்து வாசம் பண்ணணும்? பரலோகத்தில் இடம் இல்லையா? அவர் நம்ம கூட பேச விரும்புகிறார், உறவாட விரும்புகிறார். நம்ம எந்த மட்டும் அவருடைய வார்த்தை கனப்படுத்துகிறோமோ, முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நம்மோடு பேசி கொண்டிருப்பார். சாமுவேல் ரொம்ப சின்ன பையன், ஆனா சாமுவேல்ட்ட தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பார்வையில் ஜூனியர் சீனியர் கிடையாது. இத்தனை வருஷம் அனுபவம் இருந்தா தான் அவங்க கிட்ட பேசுவேன்னு சொல்ல மாட்டார். கேட்கிறதுக்கு ரெடியா? இன்னைக்கு அவர் உங்க கூட பேசுவார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், தேவனுக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால் நான் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தர் பேசுவாருங்க. எப்படி பேசுவார்? நமக்கு தேவன் நியமித்த ஆசாரியன் மூலமாய் பேசுவார். இங்க சாமுவேல் அப்படிதான் கூப்பிட்டார்ல. சாமுவேலின் கூப்பிட்டதும் 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 4-5 வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி வந்தான். ஏலியினிடத்தில் ஓடி என்னை கூப்பிட்டீரே என்றான். கூப்பிட்டது யாருன்னு தெரியும்? கர்த்தர். இதுவரை கர்த்தருடைய சத்தத்தை சாமுவேல் கேட்கல. சர்ச்சில் படுத்திருக்கான், ஏலி இருக்கிறார். சாமுவேலின்னு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டதும் நேரம் ஏலி கிட்ட ஓடி வந்து என்ன சொல்லியிருக்கணும்? என்னை யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இதுவரை கர்த்தருடைய சத்தம் கேட்கல. ஆனா இங்க வந்து தெளிவா சொல்றா, என்னை கூப்பிட்டீரே அப்படிங்கிற. கொஞ்சம் பயப்படல. சின்ன பையன் ஒரு புது சத்தமா இருந்திருக்குமானால், அவன் கேட்டது ஒரு புதிய வாய்ஸா இருந்திருக்குமானால் என்ன வந்துடும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிறீங்க உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா யாராவது இருக்கிறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வாய்ஸ் இல்லாம ஒரு புதிய வாய்ஸ் நைட்டு 12 மணிக்கு உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும் நமக்கு? அடுத்த சத்தம் கேட்கறதுக்குள்ள இல்ல. ஆனா இங்க சாமுவேல் பயப்படல. அவன் நேரா ஏலி கிட்ட ஓடி வந்துட்டான். ஓடி வந்து என்ன சொல்லியிருக்கலாம்? என்னை யாரோ கூப்பிடுறாங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்படி சொல்லல, என்னை கூப்பிட்டீரேன்னு தெளிவா சொல்றான். அதன் அர்த்தம் என்ன? சாமுவேல்கிட்ட பேசினது கர்த்தர், ஆனாலும் கர்த்தர் சாமுவேல்கிட்ட ஏலியின் வாய்ஸ்ல பேசுறார். சாமுவேல் கேட்டு பழகின சத்தம் ஏலியின் சத்தம். என்கிட்ட பேசுறது ஏலிதான் நினைச்சது வரைக்கும் 7வது வசனத்துல இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் பேசினார்,
ஆனா பேசினது ஏலி தான். பாஸ்டர் தான் பேசுறாங்க, இன்னைக்கு பாஸ்டர் தான் பேசுறாங்க. இப்படி நினைச்சது வரைக்கும், இப்படி நினைக்கிற வரைக்கும் வார்த்தை வெளிப்படாது. ஏலி கிட்ட வந்து ஏலி சூப்பரா கைட் பண்ணிட்டார். என்ன சொன்னாருன்னா, இனி எப்படி சத்தம் கேட்டா நீ சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். முன் போல வந்து நின்று திருப்பியும் கூப்பிடுறார். அதே சத்தத்துல, அவன் கேட்டு பழகின சத்தத்துல கூப்பிட்ட போது திருப்பி ஏலி கிட்ட ஓடி போடல, இருக்கிற இடத்துல முழங்காற்படியிட்டு சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்றான். வேதம் சொல்லுகிறது, வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இது ஏலி தான் பேசுறாருன்னு நினைச்சது வரைக்கும் வார்த்தை வெளிப்படல. கர்த்தர் பேசுகிறார் நினைத்த போது வார்த்தை வெளிப்பட்டது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் சமூகத்திலிருந்து இன்னைக்கு ஜூம் மூலமா, யூடியூப் மூலமா, வீட்டில இருந்து கேட்கிறோம். சர்ச்சில் இருந்தாலும் சரி, நீங்க வீட்டில இருந்து கேட்டாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் சொல்ற பாஸ்டர் தான் பேசுறாருன்னு நினைக்கிறது வரைக்கும் வார்த்தை வெளிப்படாது. கர்த்தர் பேசுகிறார் என்கிற இருதயத்தோடு தேவ சமூகத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடமாட்டார். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே சபைக்கு பேசும்படி விரும்புகிறார். வார்த்தைக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? எலியாட்ட சொல்றார், எலியாவினி ஒளித்திருந்தார், ஒளித்து இருக்கிறான். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுக்கு வார்த்தை உண்டாயிட்டே இருக்கும். பாருங்க, அந்த 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் என்னை பலப்படுத்தின இன்னொரு வார்த்தை உண்டு. அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடியினாலே சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு, ஆட்டு தண்ணி வற்றி போயிட்டு, இனி அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட எடுக்க முடியாது. அந்த வசனத்தை அப்படியே பார்த்துட்டு 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருப்பாயனா, நீ இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு பிரதிகூலமா இருந்தாலும், இந்த ஆற்று தண்ணீர் முழுவதுமாய் வற்றி போனாலும் உனக்காக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். ஆமென். வார்த்தை இல்லைன்னா அழனுங்க. ஆட்டு தண்ணி போனா என்ன, வார்த்தை இருக்குதா? அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுங்க? அது வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறது. ஒழுங்கின்மை வெறுமையான பூமியை ஒழுங்காக்கவும் நிறைவாக்கவும் தேவன் வார்த்தை அனுப்பினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற வார்த்தை. Thank you Holy Spirit. வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருப்பாயானால் எந்த வற்றின சூழ்நிலையும், எந்த வனாந்தரமான சூழ்நிலையிலும் உனக்கான கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். வார்த்தை உண்டாயிற்று இருக்கு. Thank you Holy Spirit. வார்த்தை உண்டானது. அவரிடத்திலிருந்து உனக்கான வார்த்தை வரும், உனக்கான ரேமா வரும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருக்கணும். இப்ப கர்த்தர் சொல்ல, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போன்ட்டார். அவன் அப்படியே எழுந்து போகிறான். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ண மாட்டான். ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்படி, எதனால இப்படி கேட்க மாட்டான். அவர் சொன்னா நான் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தேவனை எப்படி நம்பி இருக்கிறோங்க, ஆண்டவர் மேல நம்ம என்ன நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன புரிஞ்சுக்கோங்க. நல்ல கவனமா கேளுங்க. என்னால் முடியாததை அவர் என்னிடத்துல செய்ய சொல்ல மாட்டார். இதுதான் நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. உங்க கிட்ட தேவன் ஒண்ணு செய்ய சொல்லிட்டார்னா அதற்கான பலனை, கிருபைகளை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். கிதியோன் என்ன சொல்லுவார்? கிதியோனே நீ போ, மீதியானியரை நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னார். கிதியோன் சொல்ற, நான் எப்படி ஆண்டவரேன்னு சொல்லும் போது, நான் உனக்கு பலன் தருவேன்னா சொன்னார். இல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை ஒரு காரியத்துக்கு தேவன் அழைக்கிறதுக்கு முன்னமே அதற்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் தேவன் உனக்குள்ளே வைத்துதான் அழைப்பார். பவுல் அதுதானே சொல்றார், நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபை எனக்குள்ளே. அப்ப என்னை தேவன் பிரயாசப்பட வைப்பதற்கு முன்னே வேண்டிய கிருபைகளை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த கிருபையை வைத்ததுனாலதான்
பலவீனம் என்கிற முள் அவனை குத்தின போது தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இந்த பலவீனம் முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கணும், என் கிருபையை தருவேன்னு சொல்லல, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். வச்சிருக்கிறார். ஆண்டவர் உன்னை நடன்னு சொன்ன நட, உன்னை வனாந்திரத்தில் கொண்டு போறாரா, சந்தோஷமா இரு. தேவன் அனுமதிக்காத எகிப்தல்ல, தேவன் அனுமதிக்கிற வனாந்திரம் தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ வார்த்தைக்கு முக்கியத்துவம். நீ வார்த்தையை நம்பி கேரி தாற்றண்டையில் நீ ஒளித்திருக்கிறாய். அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போனதும் அதை குறித்து நீ எல்லாம் போச்சுன்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்ற, சாரிபாத்தில் உன்னை பராமரிக்க நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இங்கே ஆற்று தண்ணீர் வற்றுவதற்கு முன்னே உனக்கான ஆசீர்வாதத்தை இன்னொரு இடத்துல தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். தேவனுடைய நடத்துதல் ஆச்சரியம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் எலியா கொடுத்ததுனால எலியாவின் நிழல்ல கூட சத்துரு கை வைக்க தேவன் அனுமதிக்கவில்லை. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எலியா போஷிக்கப்பட்டார், பஞ்ச காலத்தில் போஷிக்கப்பட்டார். காகத்தை அனுப்பி போஷிக்கிறார், சாரிபாத்தில் கொண்டு போய் அந்த ஸ்திரீயை வைத்து போஷிக்கிறார். எல்லா வழி அடைத்தாலும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் போஷிக்கப்படுவான். வானத்திலிருந்து தூதனை இறக்கி போஷித்தார். பஞ்ச காலம் எல்லாம் விஷயம் கிடையாது ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு விஷயம் நீ முன்னாடி நிற்கிறியா, அதுதான். ஆபிரகாம்கிட்ட அதுதான் சொன்னார், வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபிக்கிறது. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதன் அர்த்தம் என்ன? நீ முன்னாடி நிற்கணும், அவ்வளவுதான். ஆசீர்வதிக்கப்பட்டான் எலியா. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் பாதுகாக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். அவனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். எலியா சாரிபாத் வீட்டுக்குள்ள என்றானதும் அந்த வீட்டில் இருக்கிற சாவு போயிட்டு அது வரைக்கும் என்ன புலம்பிட்டு இருக்கிறா, அந்த பானையை பார்க்கும் போதில் அவ சாவதான் பார்த்துட்டு இருந்தா. கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் மாவு இருக்கு, சாப்பிட்டு சாக போறோன்னு அந்த பானையை பார்க்கும் போதெல்லாம் சாவுதான் அவளுக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. எலியா என்றானது அந்த பானைக்குள்ளதான் ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறார். சாப்பிட்டு சாகிறதுக்கு இல்லப்பா, சாப்பிட்டு வாழ வைக்க போகிறார். இதுதாங்க ஆசீர்வாதம். தேவ பிள்ளை கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். தேவ பிள்ளை தங்கி இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனாய் இருப்பாயானால் நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நல்ல கவனிங்க, நம்ம எந்த மட்டும் பயன் பெறுகிறோம் என்பதிலே இருக்கிற கவனம் பயன்படுவதிலே இருக்கணும். நான் இப்படி வாங்குறதுனால என் வீட்டில் நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். அதே இது நான் இப்படி கொடுப்பதினாலே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படும் போது என் வீட்டில் இங்கே நான் பொக்கிஷத்தை சேர்க்கிறேன். நான் ஆசீர்வாதமாய் மாறும்போது பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறேன். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாகவும் இருப்பான், ஆசீர்வாதமாகவும் இருப்பான். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் அவன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி கனம் பண்றோம்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊர்ல வந்து பிரசங்கித்த போது மார்க் போட்டாங்க. சூப்பர் மெசேஜ், நல்லா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்ன ஞானம் இல்ல, என்ன பிரசங்கம், இதுவரை கேட்காத ரெவலேஷன். மார்க் போட்டாங்க, இயேசு போயிட்டார். மார்க் போடல, சர்ச்சுக்கு தேவன் கொண்டு வந்தது. இவங்க எப்படி பிரசங்கம் பண்றாங்க, இவர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, மார்க் போடுறதுக்கு இல்லை. சொல்லுங்க தாவே, அடியேன் கேட்கிறேன். எங்க அப்பா கிட்ட என்னுடைய தகப்பனார் பாஸ்டர், இப்பொழுது உலகத்தில் இல்லை, மகிமையில் இருக்கிறாங்க. எங்க அப்பா கிட்ட நான் பார்த்து வியந்த காரியம் என்ன தெரியுமா? சின்ன ஒரு பையன் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாலும் எங்க அப்பா கவனித்து கேட்பாங்க.
இயேசுவின் அன்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து ஒரு சின்ன பையன் பேசினா கூட எங்க அப்பா கண்ணில் கண்ணீர் வரும். பேசுறவன் யாரு? சின்ன பையன். அப்படிலாம் மைண்ட் பண்ணவே மாட்டேன். நான் அதுக்கு சாட்சி. நான் உங்க பையன். நான் ஃபர்ஸ்டா சர்ச்சில் ப்ரீச் பண்ணதை கேட்டு எங்க அப்பா அப்பா வெளியே இருக்கிறாங்க. எங்க அப்பா மார்க் போடல, அதில் உள்ள வார்த்தையை கேட்டு அவங்க அழுதாங்க. என பேச தேவ சமூகத்தில் தேவன் ஒருவரை கொண்டு நிறுத்தி பேச ஆரம்பிச்சிட்டதும் அந்த பர்சனை பார்க்க கூடாது. அந்த பர்சனை நம்ம பார்க்கறது வரைக்கும் நமக்கு ரேமா வெளிப்படாது, வார்த்தை வெளிப்படாது. மாறாக இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேச போகிறார். யோவான் நான் சொல்லுகிறேன், நான் சத்தமா இருக்கிறேன் என்று. நான் ஒரு வாய்ஸ் தாங்க. இந்த வாய்ஸை எடுத்து அவர் பேசுறார். அவ்வளவுதான். இந்த வாய்ஸ் எடுத்து அவர் பேசுறார். பேசுறது அவர். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் அதுதான் சொல்லுவார். உங்களை எங்கேயாவது ஒப்பு கொடுத்தாலோ நிறுத்தினாலோ என்ன பேசுவோன்னு கலங்காதீங்க. உங்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அது அந்நேரத்தில் அருளப்படும். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுருவின் சத்தத்தை எல்லாம் அண்டை ஜனங்கள் கேட்டது. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து 11 பேரோடு கூட எழுந்து நின்று பேதுரு பேச வாயை திறந்தான். பேசினது பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய வார்த்தை அப்படி கேட்கணும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து. அதுதான் நாம கொடுக்கிற முதல் முக்கியத்துவம். அவர் இருன்னா இருக்கணும், எழும்புனா எழும்பணும், போனா போகணும், ஓடுனா ஓடணும். கர்த்தர் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது நம்ம ஏமாற்றாது. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, ஏதோமின் தேச வழியா போன போது தண்ணீர் இல்லை. ஓடி இஸ்ரவேலின் ராஜா அழ ஆரம்பிச்சுட்டான். யோசபாத் தேட ஆரம்பிக்கிறான். எது தெரியுமா? வார்த்தைய. எலிசா இருப்பதை அறிந்து எலிசாவின் இடத்துல போகும்போது சொல்றார், நீங்க வாய்க்கால வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, தண்ணி வரும்னார். வார்த்தைக்கு அவன் கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா? சொன்னபடி செய்தான். போய் அடுத்த நாள்ல வெட்டுறான். சொன்னது போல தண்ணி வந்துச்சு. அவர் இப்படிதான்ப்பா சொல்லிட்டு இருப்பாரு. சொன்னதை செய்யணும். நாகமான் செய்தான 7 தடவை முங்கி எழும்புனா 7 தடவை முங்கி எழும்புறான். வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அதை நம்மால எது முடியுமோ அதுதான் செய்ய சொல்லுவார். அதை செய்தான். கர்த்தர் வாய்க்க பண்ணார். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். 2வது காரியம், நேரம் போகிறபடி நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 30 முதல் பாருங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். எதற்காக? கர்த்தருக்கு பலி செலுத்த. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பாகால் தெய்வமா கர்த்தரே தெய்வமா என ஒரு பெரிய ஒரு சவால் அங்கே நடக்கிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர். கர்த்தருடைய சார்பில் ஒருவன் மட்டும் நிற்கிறான். பாகாலின் தீர்க்கதரிசி அக்னியினால் யார் உத்தரவு அருளுகிறாரோ அவர்கள் தான் தெய்வம். காலை முதல் மாலை வரை சத்தம் போட்டு பார்த்தாங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள். ஒரு அசைவில்லை. அதன் பிறகு எலியா பலி செலுத்துகிற வேளை. எலியா எப்படி பலி செலுத்தினான் தெரியுமா? தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அல்ல, கர்த்தருக்கு உகந்த பலியை செலுத்தினான். இங்கே எலியா சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். 36வது வசனத்துல அதனுடைய பிற்பகுதியை பாருங்கள். இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ண. அப்ப கண்டபடி பலி செலுத்தக்கூடாது. கர்த்தர் கற்பித்தபடிதான் பலி செலுத்தணும். ஆராதிக்கிறது எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம். நோ. மோசே மலையில அழைத்து கொண்டு போய் மாதிரியை காண்பித்து கொடுத்தார். எந்த ஒரு காரியமும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் பூமியில எப்படி செய்யப்பட வேண்டும்? பரலோகத்திலே செய்யப்படுவது போல. காரணம், அங்கே இருந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கும் போது இங்கே இறங்கி வருகிறார். எனவேதான் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். ஏன் எலியாவே உங்களுக்கு பாட்டு தெரியுமே, என்னவும் தெரியுமே, டைம் போகுது, பாடுங்க, ஆராதிங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வர பாகாலின் தீர்க்கதரிசிகள் டைம் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நீங்க கமான் வொர்ஷிப் பண்ணுங்க எப்படியாவது. நோ, இது பலி நான் எனக்கு செலுத்தவில்லை, நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன்.
பலிபீடத்தை செப்பனிடுகிறான். எப்படி செப்பனிட்டான்? எலியா சொல்லுகிறான், நீர் எனக்கு சொன்னபடி, நீர் எனக்கு சொன்னபடி. உடன்படிக்கை பெட்டியை எப்படி சுமக்க வேண்டும் என்று பிரமாணத்தை கர்த்தர் எழுதி கொடுத்து விட்டார். தாவீது நாட்களிலே பெலிஸ்தியர் தேசத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க. வசதி வந்ததுனால நல்ல ஒரு ரதம் போல செட் பண்ணி வச்சு வண்டியில உடன்படிக்கை பெட்டி வச்சு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ கோபம் இறங்கிட்டு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்க, நீ தோல்ல லேவியன் தோல்ல சுமக்கணும்னா அதுதான் செய்யணும். அவருடைய சித்தம், அவர் ஒரு மாதிரி கற்பத்தி தந்திருக்கிறார். நாம் என்ன இஷ்டப்படி, என்னை பிரியப்படுத்த எனக்கு பிடிச்ச பாட்டு நாம் பாடணும். எனக்கு நோ, ஆராதனைக்குரியவர் கர்த்தர். அவரை எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் அவருக்கு உகந்த பலிகளை ஏறெடுப்பான். பேழைக்குள்ளிருந்து நோவா வெளியே வந்ததும் சுத்தமான மிருகங்களை எடுத்து பலி செலுத்துகிறான். பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருகத்தை எடுத்து பலி செலுத்துகிறான். அந்த சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். மோசே மலையிலிருந்து கற்பலை கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளோடு இறங்கி வரும்போது அங்கே பாடல் சத்தம் கேட்கிறது, ஆடல் பாடல் சத்தம் கேட்கிறது. மோசே கீழே வந்து பார்த்தது, மோசே மிகவும் வைராக்கியம் கொள்ளுகிறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல வேறொரு விக்கிரகம் இருக்கிறது. ஆனால் கானான் பாட்டு தான், சீயோன் பாட்டு தான், பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. எகிப்தில் உள்ள பாட்டையே பாடியிருப்பாங்க இல்ல, கானானுக்கு போறோம் கானானுக்கு போறோம் தான் பாடியிருப்பாங்க. இஸ்ரவேலின் பாட்டை தான் பாடியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அருவருப்பு இருந்துச்சு. அவங்க இஷ்டப்படி வர்ஷிப் பண்ணி புசித்து குடித்து விளையாட எழுந்தார்கள். தாங்க முடியல, அங்க தேவ கோபம் இறங்குச்சு. அந்த சத்தத்தை ஓய பண்ணினார். பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்துகிறான். நம் கூடி வரும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இங்க பாருங்கள், எலியா செய்த அடுத்த காரியத்தை பாருங்க. அக்கினி இறங்கினதுங்க, பலி அங்கீகரிக்கப்பட்டதுங்க. எப்படி தெரியுமா? எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு 31வது வசனத்தை பாருங்கள். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து வைக்கிறான். ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்க ஆகா பார்த்துட்டே இருப்பான். 10 வரை எடுத்து வைத்ததுக்கு அப்புறம் எலியா 11வது கல் எடுக்கிறான். ஆகாபுக்கு கோபம் ஏறிட்டு. ஏன் ஏறாது? ரெகோபெயாம் நாட்களிலே 12 கோத்திரமாய் இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்றிருந்த 12 கோத்திரம் 10 பிரிந்தது. அதன் பிறகு சேரல. 10 எப்பொழுது பிரிய ஆரம்பிச்சதோ ஜனங்கள் வழிமாறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. 10 இஸ்ரவேல் என்னும் பெயருக்குள்ள இந்த 12 வரணும். நீ பிரிந்து கிடக்கிறது வரைக்கும் அக்கினி வராது. எழுப்புதல் தீ இறங்கணும்னா நீ சபையை நீ பிரிந்து இருக்கக்கூடாது. பலிபீடத்தை எப்படி செப்பனிடணும்? பிரிவினையை அகற்றணும். கொரிந்து சபையே, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் தான். பவுல் எழுதுறார் கொரிந்து சபைக்கு. ஆனாலும் என்னால உங்களை ஆவிக்குரியவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நாங்க அந்நிய பாஷை பேசலையா? நாங்க தீர்க்க தரிசனம் சொல்லலையா? எங்களுக்குள்ள வரம் இல்லையா? இன்னும் இருக்கட்டும், என்னால சொல்ல முடியாது. ஏன் முடியாது? உங்களுக்குள்ள இன்னும் பிரிவினை இருக்கு. அப்போ பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் சொல்லி நீங்க பிரிஞ்சு இருக்கிறீங்க. பரலோக பதில் வராது, பரலோக அக்கினி இறங்காது. எலியாவுக்கு தெரியும். அங்கே அந்த ஒரு மனதை கட்டுகிறான். என்ன கேட்கிற சபையே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாய் இருக்கிறது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பிரிவினைக்கு இடம் கொடாது. யார் மூலமாவது வந்து தூண்டுவான். சபைக்கு விரோதமாய், ஊழியருக்கு விரோதமாய், அல்லது இன்னொரு விசுவாசிக்கு விரோதமாய் ஒரு நாளும் பிரிவினைக்கு இடம் கொடாதிருங்கள். எப்பொழுது எங்கே பிரிவினை தலை தூக்குதோ அங்கே பரலோக பதில் தடைபடும். பரலோக கிரியை நடப்பது தடைபடும்.
எனவேதான் எலியா பலிபீடத்தை செப்பனிடுகிறான். 12 கல் எடுத்து வச்சுட்டான். 10 2 பிரிந்திருந்ததை சேர்க்கிறான். சேர்த்த பிற்பாடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, அந்தி பலி வேலை பலி செலுத்தும் போது பரலோக அக்கினி இறங்கினது. கர்த்தருக்கு ஏற்ற பலியை செலுத்துகிறான். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் அவருக்கு பிரியமான ஆராதனையை எடுப்பான். நம்மில் அநேகர் காயினம் போலதான் ஆராதிக்கிறோம். 6 நாள் நம் இஷ்டப்படி வாழ்கிறோம், கால் போன போக்கில், மனம் போன போக்கில். ஆனா அடுத்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிக்கணுங்கிற அந்த காரியத்தை மறக்கிறோம். நிறைய பேருக்கு சண்டே காலையில வரும்போது இன்னைக்கு என்னடே சண்டே, அப்ப சர்ச் உண்டுல, சர்ச் ஆராதனை உண்டுல, ஆன் பண்ணு, இப்படிதான் அநேகர். இல்லைங்க, நான் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்கள். கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், தன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அப்ப சமூகத்தை உண்மையா நாடுறவங்க தங்கள் கைகளை காத்துக்கொள்வார்கள், தங்கள் இருதயத்தை காத்துக்கொள்வார்கள், தங்கள் நாவை பட்டயமாக்க மாட்டார்கள், அதை காத்துக்கொள்வார்கள். நாளைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வேண்டியவன். யோபு சொல்றாரு, நான் என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேங்கிறாரு. ஏன் யோபு கண்களோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க? ஏன்னா அவர் சொல்றாரு, யோபு சொல்ற, என் வீட்டில் வேலைக்கு எத்தனையோ பேர், யோபு பெரிய கோடீஸ்வரன் அல்லவா, வீட்டு வேலைக்கு வருகிற ஒரு ஸ்திரீயை நான் இச்சையோடு பார்த்தா கூட என் மனைவி இன்னொரு வீட்டில் போய் மாவு அரைக்கட்டும், நான் அப்படி பார்க்க மாட்டேன், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாரு. எதனால யோபுவின் கேட்ட யோபு சொல்லுவாரு, எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். அப்ப அவருக்கு நேராய் நம் இந்த கண்களை அல்லவா ஏறெடுக்கிறோம். இந்த கண்ணை வச்சு பாவத்தை பார்க்கலாமா? இந்த வாயால் அல்லவா அவரை துதிக்கிறோம். பாவத்தை பேசலாமா? தீமையை பேசலாமா? இந்த கைகளை உயர்த்தி அல்லவா ஆராதிக்கிறோம். அருவருப்பை, அக்கிரமத்தை, பொல்லாப்பை செய்யலாமா? இந்த கால்களால் அல்லவா வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறோம். பாவத்தை நோக்கி நடக்கலாமா? கூடாதே. கிருபையின் காலத்தில் கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய், நீதிக்குரிய ஆயுதங்களாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர் சொன்னபடி எல்லாம் செய்தேன் என்பதை நீர் அறிவீர். அப்படிதாங்க நம்முடைய பலி இருக்கணும், நம்முடைய ஆராதனை இருக்கணும். கர்த்தர் எப்படி ஆராதிக்க சொல்றார் அப்படி ஆராதிக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும். 6 நாள் கால் போன போக்கில், மனம் போன போக்கில், நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு சண்டையானது வந்து 2 மணிக்கு நல்லா வாஷிப் பண்ணிட்டு திருப்பி போய் திருப்பி பழையது போல. நோ, பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கிற அனுபவம் அல்ல. ஆபேலை போல காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கிரியைகள் பொல்லாப்பா இருக்கிறது. ஆனால் ஆபேல் அப்படி அல்ல, அவன் நீதிமான், அவன் நீதிமான். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். 6 நாள் நாம் செய்கிற கிரியைகளை பார்த்துதான் 7ஆம் நாள் நாம் இருக்கிற ஆராதனை தேவன் அங்கீகரிப்பாரே அன்றி அந்த நேரத்தில் நம்மில் வெளிப்படுகிற அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவர் இறங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் சொன்னபடி, தேவனுக்கு பிரியமான பலி. தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், அவருக்கு உகந்த பலியை செலுத்துவான். 3ஆவதாக அதோடைய 42 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இது எதை காண்பிக்கிறது? அவனுடைய ஜெப அனுபவத்தை காண்பிக்கிறது. எப்படி ஜெபிப்பான் தெரியுமா? சரியானபடி ஜெபிப்பான். இங்கே அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். முதலாவது கர்மேல் பர்வதத்தின் உச்சியில், அதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவர் அண்டை அவன் முதலாவது நெருங்குகிறான். எப்படி நெருங்க முடியுங்க? விசுவாசத்தாலே. இங்கே அவனுடைய விசுவாசம் என்ன? 41வது வசனம் பாருங்கள். ஆகாபை நோக்கி சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது.
இன்னும் கேட்கல, இன்னும் மேகம் எழும்பல, இன்னும் ஒண்ணும் நடக்கல, ஆனா விசுவாசிக்கிறான். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. முதல்ல எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தேவ சமூகத்தில் வைப்பதற்கு முன்பதாக அதை குறித்து விசுவாசிக்கணும். பைபிள் அதுதானே சொல்லுது. எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம கேட்கணும். யோவானும் நிருபத்தில் அதுதான் எழுதியிருக்கிறார். அவர் தருவார், பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம நிச்சயமா இருக்கணுமா. இன்னும் ஜெபிக்கவே தொடங்கல, ஆனா அவர் சொல்றாரு கேட்கிறது, கேட்கப்படுகிறது. இந்த விசுவாசம் தான் நம்மை தேவ சமூகத்தில் இன்னும் நெருங்க பண்ணும். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெருங்கி வந்து தொட்டாள் அல்லவா இயேசுவை. எப்படி தொட முடிந்தது? அந்த கூட்டத்தின் நடுவில் அவளால் எப்படி நெருங்க முடிந்தது? விசுவாசம். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாவேன். இயேசு திரும்பி பார்த்து சொல்ற, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப நம்ம சரியானபடி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? முதல்ல எந்த ஒரு காரியத்தை நம்ம தேவ சமூகத்தில் கேட்கிறோமோ அந்த காரியம் நமக்கு கிடைக்கணும். நம்ம முதல்ல விசுவாசிக்கணும், அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். அதுதான் எலியா இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிறான். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, அவன் நெருங்குகிறான். இரண்டாவது, அவனுடைய முழங்காலில் தன் தலை படுற அளவுக்கு குனிகிறான். இதை நீங்க செஞ்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 90% மக்கள் அவுட் ஆயிடுவோம். செய்ய முடியாது. என்ன நான் செஞ்சு பார்த்தேன், என்னால் முடியல. அப்போ எப்படி ஆண்டவரை இது முடிந்தது என்று கேட்டால், கர்த்தர் எனக்கு காண்பித்த காரியம் இது ஒரு நாள் செய்கிறவனுக்கு முடியாது, ஒவ்வொரு நாளும் இப்படி செய்து பழகிறவனுக்கு மட்டும்தான் முடியும். அதன் அர்த்தம் என்ன? ஒரு தேவை வந்தபோது ஜெபிக்கிறவன் அல்ல இந்த எலியா. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் ஒவ்வொரு நாளும் இப்படிதான் ஜெபிப்பான். முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியுங்க. தலை முழங்கால படுற அளவுக்கு ஒருத்தன் குனிறானா அது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அதை செய்து பழகி இருக்கிறான், அதை செய்திருக்கிறான். எலியா ஏதோ ஒரு நாள்ல ஜெபித்து மழை பெய்யல, 3 வருஷம் அதற்காக அந்தரங்கத்திலிருந்து ஜெபித்தவன ஆண்டவர் ஒரு நாளில் வெளியரங்கமாக கொண்டு வந்து ஜெபிக்க வைத்து கிரியை நடப்பித்தார். நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற அனுபவம் உனக்கு உண்டானால் ஒரு நாளில் எல்லாருக்கும் முன்பதாக உன்னை வெளியே கொண்டு விட்டு உன் ஜெபத்துக்கு பலனை காண வைப்பார். சரியானபடி ஜெபிக்கிறான், சரியானபடி ஜெபிக்கிறான், நெருங்குகிறான், தன்னை தாழ்த்துகிறான். மூன்றாவது, அந்த இரைச்சல், அந்த கையளவு மேகம் எழும்பு மட்டும் அவன் ஜெபத்தை விடல. 7 முறை போய் பார்க்க சொல்றான். அடையாளம் காண மட்டும் விடல. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனுக்கு தான் தேவன் தேசத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனுக்கு தான் முதலாவது வெளிப்படுத்துவார். அவன் மூலமாய்தான் ஆகாபுக்கும் மற்றவர்களுக்கும் தேவன் வெளிப்படுத்துவார். தேவ வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிற சபையா இருக்கணும். ஆசீர்வாதமான சபையா இருக்கணும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். சரியான பலியை எலியா ஏறெடுத்த போது சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். கர்த்தரை வெளிப்படுத்துகிற சபையா இருக்கணும். ஆமென். எலியா சரியானபடி ஜெபித்த போது தேவன் அடையாளத்தை காண்பிக்கிறார். தேசத்தில் மழை பெய்ய போகிறது என தேவ வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட சபையா இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த 3 வார்த்தைகளை சொல்லி சபையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமான சபையாய், கர்த்தரே தெய்வம் என சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற சபையாய், தேவ வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற சபையாய், ஆமென், இந்த ஷெக்கினா ஏஜி சர்ச் இருப்பதாக என்று ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாய் நிற்பதே அடையாளமாய் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் சொன்னபடி ஆராதியுங்கள். சரியானபடி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அப்படியே மாற்றுவார்.
இந்த சபையை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். 25 ஆண்டுகளில் காணாத கிரியைகளை ஆமென் இனி வருகிற நாட்களிலே காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனானால் சபையே கேள், நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்பாயானால் இதுவே உன்னுடைய அடையாளமானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் மூலமாய் உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்பதை அறியும்படி செய்வார். ஆமென். தேவ வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிற சபையாய் உன்னை கர்த்தர் மாற்றுவார். உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன்மேல் கர்த்தருடைய கரம் பலமா இருக்கும். ஒரு காரியத்தில் மட்டும் உறுதியாயிரு, நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். இதுவே என் அடையாளம், இதுவே என் அடையாளமாகட்டும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி முடிந்தால் முழங்கார் படையிட்டு இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்பது உன்னுடைய அடையாளமானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் மூலமாய் தம்முடைய நாமத்தை தெரிவிப்பார். உனக்கு தேவன் வெளிப்பாடுகளை தருவார், வெளிப்பாடுகளை தருவார். ஷாலரியா மாமா சந்தரபா கபாலரா ஹிடரபா கபதன ரியாந்தன பௌரே. Thank you Holy Spirit. Thank you Jesus. நன்றி தகப்பனே, தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அவருடைய திவ்ய வல்லமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பார்க்கலாம் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் என்னோடு பேசினார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தர் நல்லவர், இதுவரை நீங்கள் காணாத, இதுவரை நீங்கள் கண்டிராத ஹே ரபா சந்தரா ஆமென் கிரியை கர்த்தர் நடப்பிப்பார். சபையே, நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனானால் ஹே ரமா சந்தரா லரியா தடரா நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்பாயானால் இதுவே உன் அடையாளமானால் ஆமென். ஆமென். இதுவரை ஒருவேளை நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இனி நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹalleluya. நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்பாயானால் உன் மூலமாய் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் பரத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளுவார். நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்பாயானால் உனக்கு தேவன் தம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவார். தம்முடைய வெளிப்பாடுகளை உனக்கு தேவன் காண்பிப்பார். ஹalleluya, ஹalleluya. எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை அப்படியே சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் சுமந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. இத்தனை காலம் சுமந்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. எஸ் ஃபாதர், எஸ் ஜீசஸ். அப்படியே உருவாக்குவீராக. ஆண்டவரே, 25 வருடங்கள் முடிந்ததப்பா, ஆனால் இனி புதிய துவக்கம் ஆண்டவரே. இந்த சபைக்கு ஒரே ஒரு காரியம் தான் அடையாளம். என்ன அடையாளம்? இது கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற சபை. Thank you Father. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அப்படியே உணர்த்தி உருவாக்கி நிறுத்தும். இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதியும். இதுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருப்பதாக மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கன மகிமை துதி எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.